திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாம் உங்க மண்ணை மறந்துடுங்க, உங்க அடையாளத்தை மறந்துடுங்க, உங்க ஊரை மறந்துடணும். உங்க உங்க ஊரு, உங்க அடையாளம், உங்க கோயில், உங்க வீடு, உங்க சுடுகாடு, நீங்க வாழ்ந்த இடம், நீங்க படிச்ச இடம் எல்லாத்தையும் மறந்துடணும். இதைத்தான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, வீராணம் பகுதி, காட்டுமன்னார்குடி பகுதி அத்தனையும் என்எல்சி நிலக்கரி சுரங்கமா மாறும். அதனால்தான் நான் சொல்றேன், அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாமே இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதையுமே பார்க்க கூடாது. என் பின்னால நீங்க வாங்க, எல்லாம் என் பின்னால நீங்க வாங்க. ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன். இது நம்முடைய மண்ணு பிரச்சனையா, உங்களுடைய அடையாள பிரச்சனை. கடலூர் மக்களே, ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதிரி. ஏன் உங்களை பத்தி கடலூர்ல என்ன பிரச்சனைனாலும் அவர் வாய மூடிட்டார். ஆனா தஞ்சாவூர்ல பிரச்சனைனா உடனே நானும் டெல்டாக்காரன் இந்த நிலக்கரி சுரங்கத்தை விட மாட்டேன். மதுரையில பிரச்சனைனா நான் என் முதலமைச்சர் போனாலும் பரவாயில்ல, அங்க மதுரையில நிலக்கரி டங்ஸ்டன் சுரங்கம் வர மாட்டேன். ஆனா கடலூர்ல இங்க வந்தா பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம். உங்க நிலம் போனா என்ன, உங்க மண்ணு போனா என்ன, உங்க வாழ்வாதாரம் போனா என்ன, உங்க அடையாளம் போனா என்ன, விவசாயம் போனா என்ன அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அன்புமணி விட மாட்டான், இந்த அன்புமணி விட மாட்டான். ஏன்னா எனக்கு என் மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். இந்த மண்ணு ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். நமக்கு பிறகு வருகின்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும், சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க, இடையில வந்து இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம், அவ்வளவுதான். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்திரியண்டா. அதான் நம்ம வேலை, அதான் நம்ம வேலை. இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா, என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா, பார்த்துக்கலாம்.